ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வெறும் வணக்கம் மட்டுமல்ல, நமது பாரத தேசத்தின் 80வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு மறுபிறவி. ஆமாம், மீண்டும் மறுபிறவி யாருக்கு எல்லாம் கிடைக்காது அல்லது கிடையாது என்பதைத்தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய பகுதி தான். இரண்டாவது பாகத்திலும் தொடர்ந்து வரும். மரணத்தோடு ஒரு மனிதனின் வாழ்க்கை முற்றுப்பெறுவது இல்லை, அது மேலும் மேலும் தொடர்கிறது. யாருக்கு மறுபிறவிகள் ஏற்படாது என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கும், உண்மைதானே? இதற்கு சாஸ்திரங்கள், கருட புராணம், கடோபனிஷதம் போன்றவை மறுபிறவி பற்றி சில செய்திகளை குறிப்பிடுகின்றன. பொதுவாக பூமியில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து முடிந்தவருக்கு மீண்டும் மறுபிறவி ஏற்படுவது இல்லை. இது கர்ம பூமி ஆதலால் தங்களது கர்மத்தை அனுபவிக்கவே உயிர்கள் பிறப்பெடுக்கின்றன. அவற்றை முற்றிலுமாக அனுபவித்துவிட்டு இனி அனுபவிக்க சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என இந்த 3 கர்மாக்கள் ஏதும் இல்லாதவர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவது இல்லை. இவ்வுலக ஆசைகள் ஏதும் இல்லாமல் பற்றற்ற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் தவ யோகிகளுக்கும் மறுபிறவி கிடையாது. சிறந்த தவத்துடனும் பக்தியுடனும் வாழ்ந்து இறைவன் ஒருவனையே தங்கள் பற்றுக்கோடாக கொண்டு தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து வாழ்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தாங்கள் செய்த பாவக் கணக்கும் புண்ணிய கணக்கும் சரியாகி கழிக்க ஏதும் கர்ம வினைகள் இல்லாதவர்களுக்கும் மறுபிறவி ஏற்படுவது இல்லை. தன்னலம் கருதாது வாழ்ந்து மறைந்த மகான்களுக்கு மறுபிறவி இல்லை. இறைவனின் கட்டளைப்படி மட்டுமே அவர்களது அவதாரம் நிகழும். பந்தம், பாசம், மோகம், அகந்தை, காமம் போன்ற மன அழுக்குகளிலிருந்து விடுபட்டு இவ்வுலக வாழ்வை வெறுத்து இறைவனையே சதா தியானித்து அவன் நாமத்தையே எப்போதும் கூறி வரும் உண்மையான பக்தர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவது இல்லை. இன்னும் சில விவரங்களை